நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். சுமார் 4 வாரங்கள் நீடிக்க உள்ள இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 19 அமர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசானது தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறது. கூட்டத்தொடர் கடுமையான விவாதங்கள், அரசியல் மோதல்களும் நிறைந்ததாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா புதிய திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கலாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். வரும் 20ஆம் தேதி தொடங்கும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 4 வாரங்கள் நீடிக்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தொடரில் மொத்தம் 19 அமர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்ட இருக்கிறது. குறிப்பாக மகளிர் இடஒதுக்கீடு மசோதா போன்ற முக்கிய மசோதாக்கள் திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கலாக வாய்ப்பிருக்கிறது. கூட்டத்தொடர் கடுமையான விவாதங்களும் அரசியல் மோதல்களும் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா புதிய திருத்தங்களுடன் மீண்டும் தாக்கலாக வாய்ப்பிருக்கிறது. வரும் 20ஆம் தேதி தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். 4 வாரங்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடரானது நடைபெற இருக்கிறது.